புயல் வலுவடைந்து வரும் நிலையில் கடலூர் தேவனாம்பட்டியம் பகுதியில் பொதுமக்கள் பாதுகாப்பாக தங்க வைக்கும் இடங்களை மேயர் பிரியா நேரில் ஆய்வு மேற்கொண்டுள்ளார். இது குறித்த விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் விவேக்குமார் இணைப்பில் உள்ளார். விவேக்குமார், இது தொடர்பான விவரங்கள் என்ன பதிவு பண்ணுங்க? வணக்கம் கிருஷ்ணவேணி. வங்கக்கடல்ல உருவாகியுள்ள பெஞ்சல் புயல் இன்று கரை கடக்கும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மகாபலிபுரம் காரைக்கால் இடையே புதுச்சேரி அருகே இந்த புயல் கரை கடக்கும் என வானிலை மையம் தெரிவித்துள்ளது. இதனையொட்டி புதுச்சேரி அருகே இருக்கக்கூடிய தமிழக பகுதியான கடலூர் மாவட்டத்தில் மதியம் பிற்பகல் முதலேயே தொடர் கனமழை பெய்து வருகிறது. கனமழை மட்டுமல்லாமல் கடும் காற்றும் கடல் சீற்றமும் அதிகரித்தே காணப்படுகின்றது. அதிக அளவில் காற்றுடன் கூடிய மழை பெய்து வருகிறது. இதன் காரணமாக கடலூர் மாவட்டத்தில் ஏற்கனவே பொதுமக்களை பாதுகாப்பிற்காக புயலிலிருந்து பொதுமக்களை பாதுகாக்க அதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சியர் ஸ்ரீ ஆதித்ய செந்தில்குமார் தெரிவித்திருந்தார். இதனை அடுத்து பொதுமக்கள் பாதிக்கப்படும் பொதுமக்களை தற்காலிக முகாம்கள், புயல் பாதுகாப்பு மையங்கள் உள்ளிட்ட இடங்களில் தங்க வைப்பதற்காக ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. இதனையொட்டி தேவனாம்பட்டினம் பகுதியில் இருக்கக்கூடிய மீனவ பகுதிகளில் ஒரு ஏற்படுத்தப்பட்ட புயல் பாதுகாப்பு மையத்துல கடலூர் மாநகராட்சி மேயர் சுந்தரி ராஜா இன்று நேரில் ஆய்வு மேற்கொண்டார். அந்த பகுதிகளில் எவ்வளவு பொதுமக்கள் அங்கிருந்து பாதுகாப்புடன் கொண்டு அங்கு மக்களை தங்க வைத்து அவர்களுக்கான அடிப்படை வசதிகள், அதே போன்று உணவு போன்ற அடிப்படை வசதிகள் செய்து தருவதற்கான ஏற்பாடுகளை பார்வையிட்டார். அப்பொழுது அந்த பகுதியில் இருக்கக்கூடிய புயல் பாதுகாப்பு மையங்கள் மொத்தமாக எவ்வளவு மக்கள் ஒவ்வொரு இடங்களிலும் தங்க வைக்கக்கூடிய ஏற்பாடுகள், அவர்களுக்கு அளிக்க வேண்டிய உணவுகள் குறித்தும் அவர் கேட்டறிந்தார். தொடர்ந்து தேவனாம்பட்டினம் பகுதியில் இருக்கக்கூடிய கடற்கரை பகுதியிலும் அவர் நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார். அப்பொழுது உயர் கோபுர மின் விளக்குகள் இருந்து அங்கு இறக்கப்பட்டுள்ள விளக்குகள், அதே போன்று அந்த பகுதியிலான சூழ்நிலை, மழை உள்ளிட்டவைகளை நேரில் பார்வையிட்டு பொதுமக்களுக்கான பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்து தரவும், அவர்களுக்கான மாநகராட்சி மூலமாகவும் அதே போல கட்சி மூலியமாகவும் அவர்களுக்கான என்னென்ன ஏற்பாடுகள் தேவையோ அதை அனைத்தும் செய்து கொடுக்க நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது என்ற ஒரு முக்கிய தகவல் தெரிவித்து, தொடர்ந்து கடலூர் மாவட்டத்துல மழையால எந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்படும் என்பதை பொறுத்து அதற்கான தொடர் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் அவர் தெரிவித்திருந்தார். கிருஷ்ணவேணி, கடலூர் மாவட்டம் தேவனாம்பட்டியில் பொதுமக்களை பாதுகாப்பாக தங்க வைக்கும் இடங்களே மேயர் நேரில் ஆய்வு செய்தார். இது தொடர்பான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி விவேக்குமார்.